பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் மிக முக்கியமான தலைப்பின் கீழே பேச இருக்கிறோம். தேர்தல் காலகட்டத்தில் நம்மளால் தொடர்ச்சியாக காணொளி போட முடியலை. அதே போல் தேர்தலுக்கு பின்னாடியும் முடிவுகள் வர ஒட்டி காணொளி பதிவுகளில் போடலாம் அப்படின்னு நம்ம அமைதியாக தான் இருந்தோம். ஆனாலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளாக பல்வேறு ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகள், அதன் பிறகு இந்த தற்கொலைகளினுடைய கற்பனை உலகத்தில் இவர்கள் மிதக்கின்ற அந்த உலகத்தினுடைய ஆபத்துகள், அதே போல் தேர்தலுக்கு பிந்தைய பிறகு, அதாவது தேர்தல் முடிவு வந்த பிறகு இந்த தற்கொலைகளின் உலகத்தில் ஏற்பட போடுகின்ற இடி, அந்த இடியை எதிர்கொள்ள முடியாமல் இவர்கள் என்ன மாதிரியான விளைவுகளை செய்து கொள்வார்கள் என்பதன் அடிப்படையில் ஒரு பதிவு, அதே நேரத்தில் விழிப்புணர்ச்சி பதிவாக இருக்கணும். அதே போல இந்த தற்கொலைகளினுடைய குடும்பத்திற்கு ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாகவும் இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த காணொளி பதிவு. வழக்கம் போல இந்த தேர்தல் மிக கடுமையாக இருந்தது. 4 முனை போட்டி என்று சொல்கிறார்கள். ஆனால் களத்தில் 4 முனையெல்லாம் இல்லை, 3 முனை தான் போட்டி. ஒரு முனையாக எப்பொழுதும் தனித்த உலகத்தில் உலா வருகின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொரு மூலையிலையும் உட்கார்ந்து விசில் அடிச்சுட்டு அவங்க ஒரு தனி உலகம், தேர்தல் உலகம் என்பதையோ அல்லது தேர்தல் நடைமுறை உலகத்தில் தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயோ எந்தவித அறிவு சிந்தனையும் மற்றவர்கள் அணுகியதாக தான் நான் பார்க்கிறேன். களத்தில் 3 முனை போட்டி தான். சரி, இருந்த பொழுதும் ஆஃப்டர் எலெக்ஷன் போஸ்ட் போலிங் அந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு சில ஊடகங்களும், அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தரப்பு இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தரப்பினர் தான் வெற்றி பெறுவார்கள் என்று அவர்களும், இந்த இரண்டையும் தாண்டி இந்த சொந்த அபிலாசைகளில் சிக்குண்டு தவிர்க்கின்ற ஊடகவியலாளர்கள், இந்த பிஸ்மி கார்த்திக் மாதிரியான பிஸ்மி வலைப்பேச்சு பிஸ்மி அது மாதிரியான ஆள்கள், அதே போல் இன்னும் சொல்லப்போனால் இந்த ரெட்விக்ஸோடைய ஜெரால்ட் அவர்களினுடைய கற்பனைவாதங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் வேறு உலகத்தில் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதை தாண்டி இந்த தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய தற்கொலைகளினுடைய கூடாரம் ஒரு பொது சிந்தனையிலிருந்து தனது சிந்தனையை விலக்கி வைத்து கொண்டு எப்பொழுதும் கற்பனை உலகத்திலேயே மிதக்கின்ற அவர்கள் ஒரு மாதிரியான ஒரு மூர்க்க நிலையில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. மூர்க்க நிலைகள் என்றால் என்னென்னா, ஒருவேளை அது நடக்காட்டினா நாம் தற்கொலை பண்ணிட்டு செத்து போவோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதுலேயும் அந்த கட்சியை சேர்ந்த சில பேர் ஓட்டு போட்டுட்டு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேட்டியில் கொடுக்கும் பொழுது, விஜய் என்ன செய்காட்டினா நான் தற்கொலை பண்ணிக்குவேன், என் பிள்ளைக்கும் மருந்து கொடுத்து கொண்டுட்டு நாங்கள் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதையெல்லாம் வெளிப்படையாகவே ஊடகத்தில் சொல்கிறதையெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது. சரி, இந்த தேர்தல் என்ன, ஒரு தேர்தல் என்னத்தை இங்கே செய்துவிடும், தேர்தலில் நிற்கிறவர்கள் அந்த மக்களினுடைய மனநிலையை எவ்வாறு அணுகினவர்களின் அடிப்படையில் அவர்கள் சொல்கிற விளைவின் அடிப்படையில் இங்கே கருத்து கணிப்புகள் வெளியிடப்படுகிறதா, அல்லது ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்துட்டு ஏதாச்சும் பேசுகிறாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரே ஒரு சான்று என்னென்னா, மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி உதயமான பொழுது கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. கருத்து கணிப்பு வெளியிடும் பொழுது காஞ்சிபுரம் மக்களவை, அதாவது காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மையத்தை சார்ந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்றும், அவர்களுடைய வாக்குப்பதிவினுடைய சதவீதம் இத்தனை சதவீதம் என்று போட்டு அது பரபரப்பாக போயிட்டு இருந்தது. அதன் பிறகு தான் பார்த்தா என்ன அப்படின்னு உற்று நோக்கி அதில் என்னடா ரிசல்ட் இருக்குன்னு பார்த்தா, அந்த காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மையம் போட்டி போடவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்தது. இப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இவர்கள் சொந்த விருப்பின் அடிப்படையில் களத்தில் போய் எந்த ஆய்வும் பண்ணாமல் நாம் நினைக்கிறது நடக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஒரு பொதுப்படையாக சில அறிவிப்புகளையும் சில அரித்மெட்டிக் என்று சொல்லக்கூடிய இவர்களினுடைய கற்பனைவாதத்தையும் அளக்க விட்டுருக்கிறாங்க. இப்போ 2-3 செய்திகளை நம்ம சொல்லிவிட்டு இந்த தற்கொலைகளினுடைய நிலைமை குறித்து நம்ம பேசுவோம். குறிப்பாக இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு, அதாவது போலிங் ரேட் அதிகமாக இருக்குது. அதனால் இது விஜய் அவர்களினுடைய அலை, இவர் வந்த பிறகு தான் அந்த அலையாக வாக்கு செலுத்தினாங்க, அதனால் போலிங் ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இவர்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குமா, அல்லது கடந்த கால பதிவுகளின் அடிப்படையில் எத்தனை பேர் வாக்கு சதவீதத்தில் தன்னை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க, அதாவது ஒப்புமைப்படுத்திட்டாங்க,
இந்த எஸ்ஐஆர் வந்து சீர்திருத்தத்திற்கு பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் யாரெல்லாம் நீக்கப்பட்டார்கள், எத்தனை பேர் நீக்கப்பட்டார்கள், தமிழகம் முழுமைக்கும் சரியாக 1 கோடி அளவிலான வாக்காளர்கள் வந்து அந்த பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாம் புரிந்தவர்கள் இந்த 2026 வந்து வாக்கு சதவீதம் உயர்வதற்கு விஜய் காரணம் அப்படின்னு எல்லாம் உண்மையிலேயே அறிவு சிந்தனையும் அறச்சிந்தனையும் உள்ள ஒருத்தன் வந்து பேசவே மாட்டான். ஆனால் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கும், அல்லது விஜய் வந்துட்டால் நமக்கு வந்து மிகப்பெரிய லாபம்னு நினைக்கிற ஒரு சிந்தனை இருக்கும். எப்படி விகடன் வந்து நம்ம ஆதவ் அர்ஜுனாவிடம் வந்து ஒரு பெரும் தொகையை பெற்றுக்கொண்டு தேர்தலுக்கு முன்னாடி 1 மாதத்திலிருந்து விகடன் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரையும் அந்த கட்சியும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களோ, அதே போல் இணையதளத்தில் கூவி கூவி வயிறு விளக்கிற இவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படி இப்படின்னெல்லாம் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியும். வாக்கு சதவீத உயர்வுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த எஸ்ஐஆர் மூலமாக ஒரு தொகுதியிலிருந்து குறைந்தபட்சம் 20,000-25,000 வாக்காளர்கள் வாக்குப்பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே உள்ள கணக்கீட்டின்படி இந்த 25,000 பேரும் வாக்கு செலுத்தாதவர்கள் அப்படிங்கிற பட்டியலில் இருப்பாங்க. இந்த 2026 இந்த தேர்தலில் இந்த வாக்குப்பதிவினுடைய நடைமுறையில் இவர்கள் வாக்கிலிருந்து நீக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த பெரும மதிப்பில் வந்து இவர்களுடைய பங்கீடு இருக்காது. பெரும மதிப்பு, அதாவது டிவைடிங் ஃபேக்டரில் வந்து இவர்கள் மதிப்பீடு இல்லாததுனால ஆட்டோமேட்டிக்காக தன்னிச்சையாகவே வாக்குப்பதிவினுடைய சதவீதம் உயரும். சரி, இங்கே தான் இவங்க எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மேற்கு வங்காளத்தில் வந்து கிட்டத்தட்ட இது 91% வந்து வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அங்கே எந்த விஜய் போய் அலையை உருவாக்குனார் அப்படிங்கிறது தெரியலை. இது ஒரு பக்கத்து. சரி, நல்லா தெரிஞ்சவங்க எல்லாம் எப்படி கூவுறாங்க அப்படின்னு பார்த்தா, சரி அதிமுக ப்ளஸ் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியும் திமுக ப்ளஸ் ஒரு பக்கத்து இருந்தால், இந்த ரெட் பிக்ஸை சேர்ந்த அந்த ஒரு ஞானி யார் தெரியுமா, ஜெரால்ட் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் வாக்குப்பதிவு பண்ணது வந்து சீமான் ஓட்டு போட்டது விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளையே கிளப்பி போட்டிருக்கிறாங்க. ஒரு வீடியோ எடிட்டிங்கு, அந்த வீடியோ வந்து சரியாக இருந்துச்சுன்னா சீமான் அவர்கள் வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாருன்னு. அப்புறம் இந்த 4 ஓடு வாங்கி திங்கிற பிஸ்மி, வலைபேச்சு பிஸ்மி மாதிரி ஆட்கள் எல்லாம் என்னென்னா, ஒரு பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வந்து 8% வச்சிருக்கு. இந்த தேர்தலுக்கு பிறகு வந்து அவர்கள் காணாமல் போவார்கள், அவர்கள் எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே 4ஆம் தேதிக்கு பிறகு பிஸ்மி அவர்கள், வலைபேச்சு பிஸ்மி அவர்கள் எங்கே இருக்கிறான், அவன் ஆள் எங்கே இருக்கிறான்னு தேடி போய் அந்த பையனுக்கு, அந்த தம்பிக்கு, அந்த சின்ன பிள்ளைக்கு, அந்த எச்சக்கலைக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு மதிப்பீடை கொடுத்து, டேய் தம்பி இங்கே தாண்டா இருக்கிறோம், இதுதாண்டா நாம் தமிழர் கட்சி இத்தனை சதவீதம் வாங்கினுச்சுடா, 4ஆம் தேதிக்கு பிறகு நீ தூக்கி சுமந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைமை என்னடா அப்படிங்கிறத அந்த தம்பி, வலைபேச்சு பிஸ்மி தம்பிக்கு போய் நம்ம சொல்லிட்டு வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது. அதை கட்டாயம் நம்ம செய்வோம். அதன் பிறகு இங்கே போகிறாங்க இல்லையா அந்த பதிவுகள், இந்த பதிவுகளின் அடிப்படையில் இவர்கள் பேசுகின்ற பேச்சு, இந்த ஊடகங்கள் தன்னுடைய டிஆர்பிக்காக நடத்துகின்ற நாடகங்கள். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு கட்சி, பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி ஒரு நடிகரை சுமந்து, திரை பிரபலத்தை சுமந்து வர்றதுனாலேயே அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் உள்ள ஒரு கட்சியை தூக்கி கொண்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு, பதிவு செய்யப்பட்ட, இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய வாக்கு வங்கி என்னன்னே தெரியாத, அதே போல் வந்து தன்னுடைய வயசை எந்த இடத்துல எப்படி குறிப்பிடணும்னு தெரியாத ஒரு கட்சி தலைமையை கொண்டுட்டு வந்து, ஒரு கட்சியை கொண்டுட்டு வந்து ஊடக விவாதங்களில் வச்சு இது 22% பிடிக்கும், இது 25% பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஊடகத்திற்குடைய அறவழி சிந்தனைக்கு அப்பாற்பட்ட மிக கேவலமான செயலாக நான் பார்க்கிறேன். இந்த ஊடகங்கள் எதற்காக எப்படி பண்ணுறாங்க, ஏன் எப்படி பண்ணுறாங்கன்னெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இது ஒரு திசைவழி போக்கை மாற்றுகின்ற ஒரு ஊடகமாக இது செய்யலை. இந்த பொதுமக்களின் உளவியல் வந்து அறவழி சிந்தனை வந்து காரி துப்புகின்ற நிலையில் இந்த ஊடகங்கள் மாறிடுச்சு அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெரியுது. இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைமை 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்னவாக இருக்கும்னா,
ஆகும்னா, உறுதியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரே, அதாவது விஜய் என்று சொல்லக்கூடிய அந்த நடிகரே வந்து தான் போட்டியிட்ட 2 இடங்களிலும் கட்டாயம் தோற்பார். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதில் என்ன நடக்குதுன்னு 4ஆம் தேதிக்கு பிறகு பார்ப்போம். நீங்கள் அப்படியே இப்போ கருத்து பொங்கி அப்படியே கருத்து கணிப்பை வெளியிடும் பொழுது நாம் களத்தில் இருக்கின்ற உண்மையான நிலைமையை சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. உறுதியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களே தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலையும் தோற்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. உறுதியாக தோற்பார். அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா ரீல்ஸ் போடுறவன் ஓட்டு போடுறதில்ல, கமெண்ட் போடுறவன் ஓட்டு போடுறதில்ல, கூடுகிறவன் ஓட்டு போடுறதில்ல அப்படிங்கிற உண்மையை வெளிப்படுத்துவதற்காக அவர் 2 இடத்துலையும் தோற்பார். அது நிச்சயம். விஜய் அவர்களே தோல்வியை தழுவிய பிறகு விஜயினால் நிறுத்தப்பட்ட இருக்கின்ற எவரும் இந்த களத்தில் வெற்றி பெறப் போவதில்லை. எனக்கு தெரிஞ்ச அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் ஒரு 50 லூசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் ஒரு 50 லூசுன்னு கணக்கெடுத்துட்டோம்னா ஒரு தொகுதிக்கு ஒரு 15,000 ஓட்டு வாங்கிறதுக்கு, அதாவது நிறுத்தப்பட்ட வேட்பாளர் போனானா, தொகுதிக்கு போய் வேலை செஞ்சானா இல்லையா என்கிறதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் ஒரு 10,000 15,000 ஓட்டு வாங்கினா கூட ஒரு ஒரு 6% வாக்குகளை தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர வேற எந்த புள்ளையும் இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் பிடுங்கி போடுவதில்லை. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அதாவது நான் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் நின்னேன். ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் உள்ள அந்த வாக்காளர்களையும் நம்ம போய் சந்திக்கும் பொழுது, அதற்கு வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட வாக்காளர்களை நேரடியாகவே போய் துண்டறிக்கை கொடுத்து சந்தித்து அவர்களிடம் வாக்கு கேட்கும் பொழுது எல்லாருமே வாங்கிக்குவாங்க. நாம் தமிழர் கட்சிகளாக இருக்கிறவங்களும் வாங்கிக்குவாங்க, அதிமுக காரங்களும் வாங்கிக்குவாங்க, திமுக காரங்களும் வாங்கிக்குவாங்க, மீது எல்லாருமே வாங்கிக்குவாங்க. அந்த ஊருக்கு 4 பேர் நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா அப்படியே குறுன்னு நிற்பாங்க. என்னடா ஆச்சு, வீட்டில் அடித்து விட்டாங்களா, துரத்தி விட்டாங்களா, ஏன்டா நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு 2 நாள் எனக்கு பிடிபடவே இல்லை. ஏன் ஒரு ஊரில் மட்டும் ஒரு 4-5 பேர் இப்படியே குறுன்னு பார்க்குறாங்க, துண்டறிக்கையை வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன ஆச்சு இவங்களுக்கு, ஒரு பொது உளவியலிருந்து மாறுபட்டவங்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் 3ஆவது நாள் தான் கண்டுபிடிச்சா அவங்க எல்லாருமே இந்த தற்கொலை வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினராகவோ அல்லது ஓட்டு போட வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கிறவங்க. சரி, நீ எதுக்கு வேணாலும் ஓட்டு போடடா, நீ கொடுக்குற துண்டறிக்கையை வாங்கிக்கடான்னா அப்படியே குறுன்னு பார்ப்பாங்க. அப்போது அவர்களை பொறுத்தவரையிலையும் அவர்கள் வாழுகின்ற உலகமே வேறாக இருக்கிறது, அவர்களுடைய மனநிலை வேறாக இருக்கிறது, மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. ஒரு பொது உளவியல் சிந்தனையில் அவர்களால் இருக்க முடியல. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தோற்று போய்விட்டால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்ற ஒரு கேள்வி நமக்கு பிரதானப்படுகிறது. இது உண்மையிலேயே ஆரம்பிக்கும் போது எதற்காக விழிப்புணர்வு காணொலியாகவும் இதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னேன்னா, உண்மையிலேயே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தோற்கும் பொழுது நான் விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிடுவேன், என் பிள்ளைக்கும் கொடுத்துருவேன் அப்படின்றவங்கெல்லாம் உண்மையிலேயே அதை நோக்கி நகர்ந்து விடுவார்களோங்கிற பயம் இருக்குது. அது பயம்னா என்ன, ஒரு 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 குறிப்பிட்ட அளவு மக்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய பாவம், அறவழி சிந்தனைக்கு எதிரானது, இன்னும் அறிவு வழிபட்ட சமூகத்தினுடைய சிந்தனைக்கு எதிரானது. வெளியில் உள்ளவே வெளிநாட்டுக்காரன் எதற்காக இவங்க எல்லாம் செத்தாங்க, எதற்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்கும் பொழுது ஒரு நடிகர் நின்னார், அந்த நடிகர் தோற்று போயிட்டாருன்னு செத்துட்டாருன்னா இந்த பண்பாடு மிக்க ஒரு தமிழினத்தை பற்றி வெளியில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு பிரதானப்படுகிறது. அதனால் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக வைத்திருக்கின்ற பிள்ளைகளை வைத்திருக்கின்ற பெற்றோர்கள் தயவுசெய்து கவனமாக இருங்க. அதே போல் தன்னுடைய மகளையோ தன்னுடைய மருமகளையோ அல்லது தன்னுடைய இன்னும் என்ன உறவு முறையில் உங்கள் உறவு முறையில் ஒருத்தர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தீவிர உறுப்பினராக இருந்தார்னா தயவு செய்து 4ஆம் தேதி அவர்களை சுற்றிலும் கண்காணியுங்க. அவங்க எந்தவித ஒரு தவறான முடிவுக்கும் சென்று விடாமல் அவர்களை சுற்றி பாதுகாப்பை போடுங்க. எங்கேயோ ஒரு நடிகன் ஒரு அரசியலில் நிற்கிறான், அவன் ஏதோ ஒரு கணக்கிற்காக பிரச்சாரம் பண்ணுறான், ஏதோ ஒரு சூழலில் அறவழி சிந்தனையில் இதிலிருந்து மாறி போய் மக்களின் மீது அதீத எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இந்த தேர்தலை அணுகிறான். தேர்தலில் முடிவு அவருடைய எதிர்பார்ப்புக்கு எதிராக அமையும் பொழுது அவன் போய் படுத்துக்குவான், அவன் போய் ஏதாச்சும் ஒரு ட்விட்டர் போட்டுட்டு உட்காந்துக்குவான், அவன் போய் யாரோ தனக்கு விருப்பமான ஒரு நடிகையின் வீட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சிருவான். ஆனால் அவன் ஜெயிப்பான், அவன் ஒரு மாற்றத்திற்கான சக்தி என்று பார்த்து
மதிமயங்கி ஒரு சித்த பிரமையில் தெரிகின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாக இருக்கின்ற அவர்களினுடைய நிலைமையை, அவர்களுடைய உறவுகள் உற்று நோக்கணும். 3ஆம் தேதியிலேருந்து அவங்கள காவக்காரங்க, 5ஆம் தேதி வரலையும் அவர்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் நாம் இந்த சமுதாயத்தில் விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பதிவு செய்கின்ற காணொளி. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி நிலைமை என்ன அப்படின்னு எல்லாம் இவங்க பேசிக்கிறாங்க இல்லையா? இவர்கள் மற்றவர்கள் என்கின்ற பட்டியலில் நாம் தமிழர் கட்சி என்கின்ற பெயரை கூட உச்சரிக்காத நிலையில தான் நாம் தமிழர் கட்சி 8.22% வாக்குகளை பெற்று தமிழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கின்ற உயரத்தை அடைந்தது. அதனால் இந்த திடல் திண்ணிகள், இந்த வாடகை வாய்கள், இந்த சோறுக்காக பேசுகிற பேச்சாளர்களினுடைய பேச்சையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை.